திருநெல்வேலியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு பூட்டை உடைத்த கொள்ளையர்களுக்கு சிறை வாசல் திறக்கப்படுமா? இரவில் நோட்டமிட்டு பகலில் கைவரிசை காட்டியதாக சந்தேகப்படும் கொள்ளையர்கள் நடமாடிய சிசிடிவி காட்சிதான் இது. காவல் நிலையம் அருகிலேயே உள்ள பகுதியில் துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்குவார்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை அடுத்த கிருபாநகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அந்த பகுதியில் மனோரஞ்சிதம் என்பவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் வேலைக்கு சென்ற நேரத்தில் பட்டப்பகலில் அங்கு வந்த கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்திருக்கின்றனர். வீட்டினுள் இருந்த பீரோவை உடைத்து நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இதே போன்று அடுத்தடுத்து 6 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இரவு பகலாக அப்பகுதியில் சுற்றி வந்த மர்ம நபர்கள் ஆள் இல்லாத வீடுகளாக பார்த்து உள்ளே நுழைந்து திருட்டில் ஈடுபட்டிருக்கின்றனர். பெரும்பான்மையான வீடுகளில் நகைகள் மற்றும் பணம் இல்லாததால் கொள்ளையர்கள் ஏமாற்றமும் அடைந்துள்ளனர். இருந்தபோதும் ஒரே நாளில் அடுத்தடுத்து திருட்டில் ஈடுபட்டவர்கள் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் ரொக்கத்துடன் சுருட்டிக் கொண்டு ஓடியது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மனோரஞ்சிதம் உட்பட பாதிக்கப்பட்டவர்கள் தாலுகா காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். அந்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அதில் இரவு நேரத்தில் 3 பேர் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடமாடியது தெரிய வந்தது. எனவே அவர்கள்தான் இரவில் நோட்டமிட்டு பகலில் கைவரிசை காட்டினார்களா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதனால் இரவில் நடமாடிய நபர்களை பிடித்தால்தான் கொள்ளையர்களின் பின்புலம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை போன நகைகள் மற்றும் பொருட்களின் மதிப்பு குறைவு என்ற போதிலும் தாலுகா காவல் நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவிலேயே உள்ள பகுதியில் இந்த துணிகர சம்பவம் நடந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதை கருத்தில் கொண்டு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருக்கும் சம்பவம் பாளையங்கோட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.